20 மார்ச் 2026 தவக்காலத்துடைய 4ஆம் வார வெள்ளி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1, 2, 10, 25 30 முடியும். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக்கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கு இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாக உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வரும் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆனால் கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதே உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுனுடைய தெய்வீக வெள்ளிக்கிழமைகளில் தன்னுடைய உயிரை இந்த உலகிற்காக, நம்முடைய பாவங்களுக்காக, பலவீனக்காக சுமந்து சென்ற இந்த ஒரு நாளில் இறைவன் தன்னுடைய இரக்கத்தினாலும் தன்னுடைய அன்பினாலும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து செபிப்போம். இன்றைய நாளில் உங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களை என்னுடைய திருப்பையில் ஆண்டவரிடத்தில் செபித்து இறைவனுடைய ஆசிரியரை உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர் தூய கத்பர். இவர் இங்கிலாந்து நாட்டில் உள்ள நத்தம்பிரிய என ஒரு இடத்தில் பிறந்தால் சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்தவர். பின்பு மற்றவருடைய பாதுகாப்பில் வளர்ந்து ஆடுகளை ஓட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு அருகில் இருந்த ஆசீர்வாத பெற்றோர் மரத்தை கண்டு ஒரு நாள் தானும் துறவியாக வேணும் எண்ணம் கொண்டு அதற்காக அவர் முயற்சி செய்தார். இதற்கடியில் வயது வந்த இளைஞர்கள் யாவரும் நாட்டிற்காக இராணுவத்தில் சேர வேண்டும் என்பதற்காக அவர் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து ஏற்கனவே செய்து வந்த வேலையை அவர் செய்தார். இப்பொழுது தனக்கு இறைவன் அளித்த ஒரு தெய்வீக காட்சியை கண்டவன் தன்னுடைய ஆன்மாவை உலகில் உள்ள மாசுகளிலிருந்து காப்பாற்றும் என்பதற்காக துறவரர் சபையை அவர் சேர வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்து துறவியாகிறார். இவர் தன்னுடைய வாழ்நாளில் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து அதற்கு பணி செய்ய முன்வந்து மற்றவர்களுக்காகவும் எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலாக இறைப்பணியை செய்தவர். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது யூதர்களுடைய மத்தியில் இயேசு போதித்த பொழுது 2 உண்மையான வலிமையான சாட்சிய வாழ்வை அவர் கொண்டு வருகிறார். தாம் கடவுளிடமிருந்து வந்தவர் என்றும் அவர் கடவுளுக்கு உண்மையாக தெரியாது என்பதையும் சுட்டி காட்டுகின்றார். மக்கள் கடவுளை உணராத அந்த ஒரு நிலையையும் தான் கடவுளிலிருந்து வந்த ஒரு நிலையையும் மக்களிடத்தில் குறிப்பிட்டு அது யூதர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது. அவர்கள் தாங்களே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தாங்களே கடவுளை அறிந்து என்ற பெருமையை கொண்டாடுகின்ற அந்த ஒரு தருணத்தில் இயேசு தான் கடவுளிலிருந்து வந்திருப்பது என்று சொன்ன உடனேயே அவர்களிடத்தில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகிறது. இயேசு அவர்களும் உண்மையை துணிவுடன் கூறுகின்றார். அதனால் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. ஓய்வு நாளை மீறுகிறார், மக்களிடையே கலகம் செய்கிறார், கடவுளை பழித்துரைக்கிறார் என்று. ஆனால் இயேசு உண்மைக்காக எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாராக. இந்த ஒரு நிலையில்தான் நாம் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நற்செய்தியில் என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது என்று அந்த மக்களை பார்த்து குறிப்பிடுகிறார்.
அதே கேள்வி இன்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் கேட்பார். ஏனை நாம் கடவுளை முழுவதுமாக புரிந்து கொள்வதில்லை. கடவுளுடைய அனுபவம் நம்மிடத்தில் இருப்பதில்லை. வெறும் பாரம்பரியத்தில் வெளிவேற சடங்குகளில் மட்டுமே நாம் இருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி உள்ளார்ந்த அனுபவத்தில் நாம் செல்கின்ற பொழுது கடவுளை நாம் உண்மையாக உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை நம்மை சுற்றி இருக்கிறது. மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணங்களில் ஒன்று மெஸ்ஸியை பற்றிய அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் மெஸ்ஸியா அதிகாரத்துடன் படைபலத்துடன் வருவார், ரோமையருடைய ஆட்சியை முறியடிப்பார். ஆனால் இயேசு எளிமையாக வந்தவர். அவருடைய ஊரையும் குடும்பத்தையும் அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் இயேசு மனமுடிந்து போகாமல் மக்கள் தன்னை தவறாக புரிந்து கொண்டாலும், எதிரிகள் குற்றம் சுமத்தினாலும், இழிவாக பார்த்தாலும் அவர் தன்னுடைய லட்சிய பாதையில் உறுதியாக இருந்தால் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை. ஆக நாம் இன்று ஆண்டவர் இயேசுவை போன்று அச்சமற்ற நபராக இருக்க வேண்டும். அவர் அவசரமாக ஆபத்துக்குள் சென்று கொண்டவரும் கிடையாது. தேவையான நேரத்தில் அவர் பேசுகிறார், தேவையானதை செய்கிறார், தேவையானதை அவர் போதிக்கின்றாக. அவரிடத்திலிருந்து இன்று நாம் அச்சமில்லாமல் வாழ்வதும் அதே நேரத்தில் ஞானத்தோடு செயல்படுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கவும் நாம் இறைவனிடத்தில் செபிக்க வேண்டும். ஆக இன்று நாம் உண்மைக்காக நிற்கிறோமா? இயேசுனுடைய போதனைகளை நம்புகிறோமா? கடவுளை உண்மையாக நம்முடைய ஆன்மாவில் உணர்கின்றோமா என்று இது போன்ற நல்ல கேள்விகளை எழுப்பி இந்த நாளை முழுவதும் இறைவனிடத்தில் ஒப்படைப்பும். இறைவன் நமக்கு நம்பிக்கை என்ற ஒரு கொடையை அளித்திருக்கின்றார். அந்த நம்பிக்கை நன்றியோடு நாம் ஏற்றுக்கொண்டு துணியோடு நேர்மையோடு இறைவன் மீதான நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் பயணிப்போம். இறைவன் நமக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று காலை உடைய சந்நிதியில் நாங்கள் நின்று எங்களையும் எங்களுடைய தேவைகளையும் ஆன்மாவையும் உடையத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் நேரம் எங்கள் எதிர்காலம் அனைத்தும் உம்முடைய கரங்கள் இருப்பதை இன்று நாங்கள் உணர்கிறோம். இந்த உலகத்தில் உண்மையை துணிவோடு அறிவித்ததைப் போல நாங்களும் உண்மையான பாதையில் நடக்க எங்களுக்கு அருளை தாரும். மனிதனுடைய எண்ணங்களுக்கும் பயங்களுக்கும் அடிமையாகாமல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ப வாழ எங்களுக்கு உதவியாக வாரும். உண்மையாக அறிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவரை நீர் எங்களோடு பயணிக்கின்ற உணர்வை நாங்கள் பெற்று உண்மையை பேச உண்மையில் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வரும். பெரு வார்த்தைகளில் அல்ல, எங்கள் வாழ்க்கை அனுபவத்திலேயே உண்மை உணரக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். உமது அன்பையும் உண்மையை மற்றவர்களுக்கு அனுபவிக்கும்படி நாங்கள் உதவியாக வாழ எங்களுக்கு உதவியாக வரும். ஆண்டவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற சவால்களையும் தடைகளையும் கண்டு நாங்கள் பயப்படாமல் இருக்க துணிவை தாரும். நமக்கென நீங்கள் அடிநினைத்த நேரம் வருகின்ற போது யாரும் எங்களை தொட முடியாத என்ற நம்பிக்கையில் வாழ எங்களுக்கு விசுவாசத்தை வளர்த்தேறலும். ஆண்டவரை, இன்றைய புனித நாளில், இந்த புதிய நாளில் எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தையும் உமக்கு மகிமையை தருவதாக அமையட்டும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பையையும் நன்மையையும் நாங்கள் பகிர்ந்து வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். தூய ஆவியானவரை, எங்களை வழிநடத்தி எங்களை உறுதிப்படுத்தி எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும். இந்த நாளையும் எங்கள் வாழ்க்கையையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த நோன்பு கால வெள்ளிக்கிழமைகளில் உம்முடைய சன்னதியை பணியோடு நிற்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். எங்களுடைய மீட்பிற்காக உமது ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் துன்பம் அனுபவித்து தன்னைத்தானே அர்ப்பணித்ததை இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு சிலுவை பாதைகளிலும் ஆண்டவருடைய தெய்வீக அந்த ஒரு தியாகத்தை உணர்ந்து அதற்காக மன்னிப்பை கேட்கின்றோம். அதற்காக நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக நீர் துன்பப்பட்டீரே, எங்களுடைய மீட்புக்காக நீர் சிலுவையை தாங்கினீரே, எங்களுடைய வாழ்க்கையுடைய ரட்சிப்பை அளிக்க உமது இரத்தத்தை சிந்தினீரே. உமது அளவற்ற அன்பிற்கும் தியாகத்திற்கும் நாங்கள் எப்பொழுதுமே நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்திட எங்களுக்கு துணிவை தாரும். என்று உமது சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து மனம் திரும்பும் மனதை எங்களுக்கு தாரும். உமது தியாகத்தை நாங்கள் வீணடிக்காமல் நல்ல வாழ்க்கையை வாழ்கின்ற அருளை ஆண்டவரே எங்களுக்கு வழங்கி அருள
இயேசுவே, உமது சிலுவையின் அன்பை எங்களுடைய இதயங்களில் புதுப்பித்து, துன்பத்தில் உள்ளவர்களை ஆறுதல் கூறும் மனதினை, தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுகின்ற கரங்களை, மன்னிக்கின்ற இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இன்றைய வெள்ளிக்கிழமைக்கு உமது துன்பத்தையும் தியாகத்தையும் நினைத்து வாழ்கின்ற பொழுதும் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றார்களை தாரும். தூய ஆவிய சிலுவையினுடைய அர்த்தத்தை எங்களுடைய இதயத்தின்று ஆழமாக உணர செய்து, அந்த சிலுவையின் நிழலில் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சமர்ப்பிக்கின்றோம். உமது கண்ணின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை ஆசீர்வதியும், நலன்களால் நிரப்பி இயேசுவை போல அன்பும் தியாகம் கொண்ட வாழ்க்கை என்று நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.